ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் என்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கதை என்னென்னா, சத்யராஜ் மற்றும் சீதா கணவன் மனைவியாக இருக்காங்க. இவங்களுக்கு 2 பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. சத்யராஜ் காலேஜ் ப்ரப்போசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட மூத்த பையனான ரக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு சத்யராஜ் போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால் அவங்க ஃபேமிலியில் உள்ள மற்றவங்க பொண்ணை பார்க்க போகிறாங்க. அந்த பொண்ணை இவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் ரக்ஷனுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் ரக்ஷனும் அந்த பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சத்யராஜுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்ன உண்மைனா, அந்த பொண்ணோட அம்மாவான ரேகா சத்யராஜோட முன்னாள் காதலின்னு சத்யராஜுக்கு தெரிய வருது. அதனால சத்யராஜ் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, ரேகா சத்யராஜோட முன்னாள் காதலின்னு சீதாவுக்கு தெரிய வந்ததா இல்லையா, கடைசியா ரக்ஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இதுதான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த வெப் சீரிஸை தாமிரா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல சத்யராஜ், சீதா, ரேகா, லிவிங்ஸ்டன், ரக்ஷன், வர்ஷா இன்னும் பல இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கிட்ட வரும். இந்த வெப் சீரிஸோட பிளஸ், இந்த மாதிரியான ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்டதா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சத்யராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல ரொம்ப தரமா இருக்கு. சொல்ல போனா அவர் தான் இந்த வெப் சீரிஸோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரோட காமெடிலாம் வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கு. வெப் சீரிஸ்ல நடிச்ச மற்றவங்களும் எந்த குறையும் இல்லாம அவங்களோட ரோலை நீட்டா பண்ணியிருக்காங்க. வெப் சீரிஸ்ல உள்ள கேரக்டரை ரைட்டிங்ல ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. வெப் சீரிஸ்ல உள்ள நிறைய சீன்ஸ் ஃபீல் குட்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட மைனஸ், வெப் சீரிஸ்ல சத்யராஜோட பிளாஷ்பேக் போர்ஷனை இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம். வெப் சீரிஸோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணி 6 எபிசோட பிரசன்ட் பண்ணிருக்கலாம். மற்றபடி இந்த வெப் சீரிஸ்ல மைனஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு டீசெண்டான ஃபீல் குட் கலந்த ஃபேமிலி காமெடி ட்ராமா வெப் சீரிஸ் பார்க்க நினைக்கிறவங்க இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். இது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.